வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடினான், அவனுக்கு ஒரு ஹைரான விஷயத்தை, ஒரு நலவான காரியத்தை அல்லாஹ் நாடினா அப்படின்னு சொன்னா அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நலவின் மூலமாக அவருக்கு மனிதருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ் அந்த நலவின் மூலமாக அந்த அடியானினுடைய எல்லா விதமான சகல சந்தோஷங்களும் நிம்மதியும் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு சந்தோஷங்கள் இருக்கிறது, ஆனால் நிம்மதிகள் கிடையாது. இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் திருப்தி கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழக்கூடியவர்கள பார்க்கிறோம். நல்லா சந்தோஷமா தான் இருக்குது வாழ்க்கை, ஆனா ஒரு நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு என்பதாக சொல்லுவாரு. நல்லா மகிழ்ச்சியா இருக்குதுவாங்க, ஆனா அதுல திருப்தி இருக்காது. பொருளாதாரத்துல இருந்து, வாழ்வாதாரத்துல இருந்து, தொழில இருந்து, எல்லாத்திலையுமே அவர்களுக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் சில மனிதர்களுக்கு இருக்கும், ஆனா திருப்தி இருக்காது. ஏன்னா ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருளை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கினா அப்படின்னு சொன்னா, ஒரு நலவை அல்லாஹ் நாடினா அப்படின்னு சொன்னா, அந்த நலவை அந்த அடியார் பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக அவர் முதல்ல என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் திருப்தியை அடைந்து கொள்வார். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ, ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுறானோ அவருக்கு அல்லாஹ் சோதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அந்த நலவை அவர் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவருக்கு சந்தோஷமும் கிடைக்கும், கூடயே அவருக்கு திருப்தி கிடைக்கும், அவருக்கு நிம்மதியை அல்லாஹ் வழங்குறான். எனவே அந்த ஹைருல் ராஹிமீன், அருள் வழங்குவதில் அல்லாஹ்வே சிறந்தவன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா,